Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு இப்ப நீங்க அவசரமா அறிவிக்க வேண்டிய அவசியம் தேவை. தலைவர் அவர்களும் அதிமுகவோட கூட்டணியா 60 சீட்டுகள் வரைக்கும் பேரம் பேசினாங்க இப்படின்ற செய்திகள் எல்லாமே இப்பொழுது மாநாட்டு மேடையிலுமே எங்கள் தலைவர் சொல்லும் பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். தனி மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கோம். ஏமாத்துற இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்துல நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்துல இல்லைங்க. திமுகவுடன் கூட்டணி அப்படின்ற செய்தியில எந்த விதமான உண்மை தன்மையும் கிடையாது அப்படின்றதான் தலைவர் தன்னுடைய அறிக்கையில மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாநாட்டிற்கு முன்னாடி நீங்க அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் எடுத்து பார்க்கணும். இந்த மாநாட்டுக்கு 30,000 பேர் வருவாங்களாங்க, இந்த மாநாட்டில் அவரால் கூட்டத்தை கூட்ட முடியுமா, முதல்ல அவருக்கு இடம் தருவாங்களா, நான் வேணா திருச்சியில் இடம் வாங்கி தரட்டுமான்லாம் கேள்வி கேட்டவங்க இன்னைக்கு எங்கள் மாநாடை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு புது கட்சி நாங்கள் துவங்கியிருக்கோம். 2005 கேப்டன் அவர்கள் கட்சி துவங்கி 2006 பார்த்தீங்கன்னா 8% வாக்குகளை வாங்கி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். விஜயகாந்தோடைய பொலிட்டிக்கலை என்ன ஃபாலோ பண்றாரா? இந்த அடிப்படை அறிவில்லாதவர்களை நீங்க எப்படி முதல்ல அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி 80 சீட்டு 70 சீட்டு 60 சீட்டுன்னு பேசுறவங்க, கூட்டணி போவாங்கன்னு சொல்றவங்க, இதெல்லாம் பேசக்கூடிய நபர்கள் தலைவர் அவர்களை கூட நேரில் போய் பார்த்தாங்களா? ஏ டீம் பி டீம் இப்பெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. ஏன் அதிமுகவை எதுவுமே சொல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க? இவங்களை விமர்சிக்கிறது எங்க வேலை கிடையாது. மக்களுக்கு விரோதமான நடக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி எறிவது தான் எங்களுடைய வேலை. நாங்க அதற்கு தான் எங்க அரசியலுக்கு வந்திருக்குமே தவிர்த்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி செயல்படுறதுக்கு நாங்க வரல. எங்க பார்த்தாலும் போராட்டம். மருத்துவர்கள் போராடுறாங்க, மருத்துவமனையில ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடியும் ஆட்சியா, மக்கள் மடியும் ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய அண்ணன் தலைவர் அவர்கள் இன்றைக்கே ஒவ்வொரு வீட்டிலையும் அண்ணனா இருக்கிறாரு, தம்பியா இருக்கிறாரு, மகனா இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பிள்ளையாக எங்க தளபதியை பாக்குறாங்க, எங்க தலைவரை பாக்குறாங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிக அண்ணன் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் பேசுறவங்கள நம்பாதீங்க. சில யூடியூப் சேனல்களில் பேசக்கூடியதை நம்பாதீங்க. அதே போல மீடியாக்கள் வர செய்திகளை உண்மைத்தன்மை ஆராய்ந்து பாருங்க. சீமான் மீது இருந்த கோபம் விஜய்க்கு இப்ப தணிஞ்சிருச்சா? வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு இப்ப நீங்க அவசரமா அறிவிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? அது அப்படியே எடுத்துக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க அந்த அறிக்கையை தெளிவா படிக்கணும். முதல்ல முழுசா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடந்த சில தினங்களாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில சில கருத்துக்களை திட்டமிட்டு திணிச்சுக்கிட்டு வராங்க. இதை மீடியாக்கள் எடுத்து, நான் பேர் சொல்ல விரும்பல, சில பத்திரிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தலைவர் அவர்களும் அதிமுகவோட கூட்டணியா 60 சீட்டுகள் வரைக்கும் பேரம் பேசினாங்க இப்படின்ற செய்திகள் எல்லாமே இது போன்ற அரசியல் விமர்சகர் மூலமாக பெறப்பட்டு இந்த மீடியாக்கள் அதை எந்த விதமான கிராஸ் செக்கும் பண்ணாம அதோட உண்மைத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அப்படிங்கிறப்போ இதை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாக்கப்படுறோம். ஸோ இது போன்ற செய்திகளை எல்லாமே உண்மைத்தன்மையை ஆராயாம தயவு செய்து மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ணாதீங்க. நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் என்ன சொல்லி வந்தோம், அரசியலுக்கு வரும்பொழுது சரி, இப்பொழுது மாநாட்டு மேடையிலுமே எங்கள் தலைவர் சொல்லும் பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு நாங்கள் தெளிவான ஒரு திட்டமிடலோட இவர்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் செய்ய வரோம். நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம். 2026 தனி மெஜாரிட்டியோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்படி நாங்கள் வரும்பொழுது இதை எல்லாமே ஒரு மடைமாற்றம் செய்யறது போல இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர் அப்படின்ற பெயர்ல இயங்கக்கூடிய நபர்கள் சொல்ற செய்திகள் எல்லாமே ஆராயாம அப்படியே எடுத்து செய்திகளாக இங்க இருக்கக்கூடிய நாளேடுகள் சிலர் போடுறதுனால அந்த மக்கள் குழப்பம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். அப்படின்றதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கோம். நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம். அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற செய்தியில எந்த விதமான உண்மை தன்மையும் கிடையாது அப்படின்றதான் தலைவர் தன்னுடைய அறிக்கையில மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவோட கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் 80 சீட்டு வரைக்கும் பேரம் பேசினது உண்மையா பொய்யா? அதுதான் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. வெளியில அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகைகள் செய்திகள் வருது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரா, பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரா, இல்ல தலைமை நிலைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல கொள்கை பரப்பு செயலாளர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிச்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது இந்த போன்ற நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா? என்ன வேணா சொல்லிட்டு போலாங்க. இன்றைக்கு அரசியல் விமர்சகன்ற போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு
என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாநாட்டிற்கு முன்னாடி நீங்க அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் எடுத்து பார்க்கணும். இந்த மாநாட்டுக்கு 30,000 பேர் வருவாங்களாங்க, இந்த மாநாட்டில் அவரால் கூட்டத்தை கூட்ட முடியுமா, முதல்ல வந்து அவருக்கு இடம் தருவாங்களா, நான் வேணா திருச்சியில் இடம் வாங்கி தரட்டுமான்லாம் கேள்வி கேட்டவங்க இன்னைக்கு எங்க மாநாடை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் வந்து கேட்டகரியா பிரிச்சாரு. நீங்க வந்து உடம்பு சரியில்லாதவங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க, பெண்கள் வராதீங்க, வயது முதிர்ந்தவர்கள் வராதீங்கன்னு சொல்றாரு. வராதீங்கன்னு சொல்லியே 15 லட்சம் பேர் எங்க மாநாட்டிற்கு கூடுனாங்க. எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்கன்ற அவங்களால கணிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை எதிர்பார்க்காமல் மாநாட்டிற்கு முன்னாடி வந்து இந்த மாநாடை சிறுமைப்படுத்தி பேசிய அரசியல் விமர்சகர்கள் மாநாட்டோட வெற்றியை பார்த்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பலத்தை நிரூபிக்கணும், அவர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்க கூடாது, இது போன்ற ஒரு நரேட்டிவ்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பலத்தை நிரூபிக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு புது கட்சி நாங்கள் துவங்கி இருக்கோம். 2005 கேப்டன் அவர்கள் கட்சி துவங்கி 2006 பார்த்தீங்கன்னா 8% வாக்குகளை வாங்கி வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 2012 கட்சி ஆரம்பிச்சு 2013 30% வாக்குகளை எடுத்து முதலமைச்சர் ஆனார். அவங்க எங்க வந்து அதுக்கு முன்னாடி பலத்தை நிரூபிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க. இவர்கள் அரசியல் விமர்சகன்ற போர்வையில் உட்கார்ந்துருக்காங்களே, எங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும், நான் சொன்னா 10ல் 8 அப்படியே நடக்கும் பேசக்கூடிய அறிவாளிகள் எல்லாமே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அப்ப விஜய் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த பொலிட்டிக்கல் அந்த லைனை ஃபாலோ பண்றாரா, விஜயகாந்தோட பொலிட்டிக்கல் லைனை ஃபாலோ பண்றாரா? தலைவர் ஃபாலோ பண்றாரா இல்லையான்றதை நான் சொல்லல. அரசியல் விமர்சகர்கள் இதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அவர்களுக்கு அரசியல் உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா வேணாமா? ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது என்னங்க, முதல்ல அந்தந்த தேர்தலில் அந்த காலகட்டத்திற்கு மக்களுடைய சூழ்நிலை பொறுத்து மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை எப்படி செஞ்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்கள்ன்றதை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அந்த தேர்தலுக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் அது. அந்த புது தேர்வு, ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புது தேர்வு. அதுல மக்கள் வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. எப்படி நீங்க வந்து ஒரு தடவை 10% வாங்கிட்டா தொடர்ந்து 10% தான் வாங்குவாங்களா? ஒரு தடவை 30% வாங்கிட்டா தொடர்ந்து 30% தான் வாங்குவாங்களா? இந்த அடிப்படை அறிவில்லாதவர்களை நீங்க எப்படி முதல்ல அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்க? ஆனா எம்ஜிஆரோட விஜய் ஒருபடி மேல போயிட்டு 80 தொகுதிகள் வந்து தமிழக கட்சிகளுக்கு கேட்டதாகவும், அதிமுகவுக்கு வந்து 157 தொகுதிகள் உடன்படிக்கை இப்படி பிரிக்கப்பட்டதாகவும் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு அரசியல் விமர்சகர்கள் வந்து உங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்கன்றது மிக தெளிவா தெரியுது. நாங்கள் அதை தான் சொல்றோம், இவர்கள் வந்து உண்மைத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை வந்து அதை வந்து பரப்பி அதன் மூலமா ஆதாயம் தேட நினைக்கிறாங்கன்றதா எங்களுடைய அறிக்கையே. இன்னைக்கு அதுதான் சொல்றோம், இல்லாத ஒரு விஷயத்த இருப்பதாக, பொய்யான ஒரு விஷயத்த உண்மையாக்க நினைக்கிறாங்க அப்படின்றத தெளிவா எங்களுடைய அறிக்கையிலே. ஒரு வதந்தி வருது, ஒரு கிசுகிசு வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போய் ஒரு விஷயத்த 2ஆ வெளியில சொல்றாங்க, 3ஆ வெளியில சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி 80 சீட்டு 70 சீட்டு 60 சீட்டுன்னு பேசுறவங்க, கூட்டணி போவாங்கன்னு சொல்றவங்க, இதெல்லாம் பேசக்கூடிய நபர்கள் வந்து தலைவர் அவர்கள் கூட நேர்ல போய் பார்த்தாங்களா? இல்ல அதிமுக தலைமையோடு பேசும்போது நேர்ல நின்று பார்த்தாங்களா? என்ன ஆதாரம் இருக்கு முதல்ல அவங்க கிட்ட? ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளிதழ்கள் பிரசுரிக்கிறாங்க. நீங்களும் கேள்வி கேட்கறீங்கன்னா இதுல என்ன ஒரு நம்ம பத்திரிகையில நம்ம என்ன பார்க்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரீங்க. உண்மை அதுதாங்க. எந்த விதமான விஷயமே இல்லாம பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மாநாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு கதவு திறக்கிற மாதிரி விஜய் பேசும் பொழுது விஜய் முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்து இருக்காரா இல்லையா? மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த பேச்சை திரும்ப கூட போட்டு பாருங்க, இல்ல நீங்க மக்களுக்கும் போட்டு காட்டுங்க. 234 தொகுதிகளிலும் மக்கள் தாவேகாவிற்கு வாக்களிப்பார்கள், நாங்க தனி மெஜாரிட்டியோட 2026 ஆட்சி அமைப்போன்ற கான்பிடென்ட் எங்க இருக்கு. சொல்றேன், அப்படி இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்தாலும் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு, நம்ம ஜெயிக்க போறோம். ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகளை விரும்பி நம்மை நோக்கி வருபவர்களை நம்ம அரவணைக்க கூடியது நம்ம பழக்கமாக தான் இருந்திருக்கு. அது எப்பவுமே நம்முடைய பழக்கம். அப்படி வந்தால் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த அவர் மெயினா சொல்றாரு. அந்த இடத்துல விஜய் முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்து இருக்காரா? அது அவர் தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிமொழிஞ்சிருக்காரான்றத அவர் தான். அவர் சொல்றதுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு இன்னைக்கு பகிரங்கமா ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களே. திரும்ப அதை தாங்க சொல்றோம். பொய்யான செய்திகள், அதிமுகவோட கூட்டணி இத்தனை சீட்டு பகிரப்படுகிறது, இது போன்ற பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்க அறவே மறுக்கிறோம் இப்ப சொல்றீங்களே. ஆனா விஜய் என்னைக்கு மாநாட்டு மேடையில மைக் எடுத்து பேசினாரோ அன்னையில இருந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் 2026 கூட்டணி அமைக்க போதுங்கிற ஒரு பேச்சு பகிரங்கமா தானே வெளிப்படையா பேசப்பட்டு வந்துச்சு. யாரு பேசுறான்னு நாங்க வந்து எங்க தலைவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு அபிஷியலான விஷயத்தை நாங்க சொல்றோம். எங்க தலைவர் பேசியிருக்காருன்னு மாநாட்டுல நாங்க ப்ரூஃப் காட்டுறோம், எங்க தலைவர் கொடுத்த அறிக்கையை காட்டுறோம். உங்களுக்கு யார் சொன்னது நீங்க காட்டுங்க. சரி, உங்க வாதத்துக்கு நான் வரேன். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளை சொன்னீங்க, கொள்கை எதிரியை சொன்னீங்க, அரசியல் எதிரியை சொன்னீங்க. ஏன் அதிமுகவை எதுவுமே சொல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க? இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக.
அதே போல ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியது பாஜக. கொள்கை எதிரி எங்களுக்கு யாருன்றதை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதே போல அரசியல் எதிரி திமுகன்னு நாங்க சொல்றோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து அதிமுக மக்களுக்கு சரியாக செய்யவில்லைன்ற காரணத்தினால தானே மக்கள் அவங்களை வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. அனுப்பியிருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? மக்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்களா? இப்போ யார்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க? யார் அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க? இன்றைக்கு யார் மக்கள் விரோத அரசியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அப்போ அவங்களை நோக்கி தான் நாங்க கேள்வி எழுப்ப முடியும் முதல்ல. ஆனா கடந்த 10 வருஷமா அதிமுக தான் இங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அதுக்குதான் மக்கள் பாடம் புகட்டிட்டார்களே. மக்கள் வந்து தேர்தல்ல பாடத்தை புகட்டி ஒரு வரியாவது நீங்க பேசுறீங்க அதிமுக பத்தி. நீங்க அதிமுக பத்தி பேசாம விட்டதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழப்பத்துக்கும் காரணம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பயணம் எதை நோக்கி போகுதோ அதைத்தான் நாங்க செய்ய முடியும். ஒரு கட்சி இன்னைக்கு அதிமுகவை ஏன் விமர்சிக்கலான்னு கேட்கலாம். இன்னொரு கட்சி நாளைக்கு வந்து நீங்க திருமாவளவன் அவர்களை ஏன் விமர்சிக்கலான்னு கேட்கலாம். இன்னொரு கட்சி நாளைக்கு நீங்க ஏன் நாம் தமிழர்களை விமர்சிக்கலான்னு கேட்கலாம். இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல இவங்களை விமர்சிக்கிறது எங்க வேலை கிடையாது. மக்களுக்கு விரோதமான நடக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி எறிவது தான் எங்களுடைய வேலை. நாங்க அதற்கு தான் இங்க அரசியலுக்கு வந்திருக்குமே தவிர்த்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி செயல்படுறதுக்கு நாங்க வரல. ஒவ்வொருத்தருக்கு என்ன கொள்கை பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு என்ன கோட்பாடு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு யாரை எதிர்க்கணும்னு ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்க இங்க அரசியலுக்கு வரல. நாங்க அரசியலுக்கு வந்தது மக்கள் விரோதமாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கு எத்தனை மக்கள் விரோத செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு எடுத்து பாருங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்க தீர்மானம் போட்டு குரல் கொடுத்திருக்கோம். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு எடுத்து நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு 4000 ஏக்கர் நிலம்னா நீங்க கிட்டத்தட்ட அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கும் மிகப்பெரிய விமானங்களை வந்து அங்க தரையிறக்குவதற்கும் ஏறத்தாழ அந்த இடம் முழுக்க நீங்க கான்கிரீட் பண்ண வேண்டியது இருக்கு. 4 மீட்டர் வரைக்கும் நீங்க கான்கிரீட் பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வந்து நான் முடிச்சிடுறேன். அதே குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் முடிச்சிடுறேன். இங்க வந்து விவசாயிகளுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் வந்து எங்களுடைய நிலத்தை வந்து நீங்க எடுக்காதீங்க, எங்க வாழ்வாதாரம் போயிடுன்றாங்க. நீங்க அவ்வளவு பெரிய 4000 ஏக்கர் இடத்தை கான்கிரீட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் என்ன ஆகும்? மழை எங்க போய் ட்ரெயின் ஆகும்? விவசாயிகள் எங்க விவசாயம் பண்ணுவாங்க? நீங்க போராடக்கூடிய விவசாயிகள் மேலாம் நீங்க குண்டர் சட்டம் போட்டு உள்ளத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்களே. இதற்கு எதிராக தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க வளர்ச்சி திட்டங்களை நாங்க என்றைக்குமே நாங்க எதிர்க்கல. அதனாலதான் குலசேகரன்பட்ட ராக்கெட் வந்து நாங்க ஆதரிச்சோம். ஆனா இங்க வளர்ச்சி திட்டம் விவசாயிகளை அழித்து, மக்களை அழித்து, வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு வரும்போதுதான், இயற்கையை அழித்து கொண்டு வரும்போது தான் நாங்க அதை எதிர்க்கிறோம்னு சொல்றோம். குலசேகரப்பட்டினத்துல விவசாயிகள் பாதிக்கப்படலையா? எந்த விவசாயிகள் போராடினாங்க? நீங்க இன்னைக்கு பரந்தூர்ல விவசாயிகள் அத்தனை பேர் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மெல்மால சிப்காட் எதிர்த்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. குண்டர் சட்டம் போடுறீங்க நீங்க. இதை எதிர்த்து நாங்க போராடுறோம். விவசாயிகள் போராடி இந்த ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. இதுக்கு அடுத்தது மதுரையில இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 633 ஏக்கர் வந்து விமான நிலையத்தை விரிவாக்கத்திற்காக எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு போராடுறாங்க? விமான நிலையம் வேண்டாம், நீங்க விரிவாக்கம் பண்ணாதீங்கன்னு போராடுறாங்களா? இல்லையே, எங்களுக்கு மாற்று இடத்தை கொடுங்க, அடிப்படை வசதிகள் இருக்க இடமா பார்த்து கொடுங்க, கல்வி பள்ளிக்கூடங்கள் இருக்கணும்னு சொல்றாங்க, கழிவறை வசதிகள் இருக்கணும்னு சொல்றாங்க, நிலம் கொடுக்கிற எங்களுடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க போராடிட்டு இருக்காங்க மதுரையில. அதை கூட செவிசாய்க்காம நீங்க நிலத்தை அப்படிதான் கையகப்படுத்தும் பதில் சொல்லாம அந்த மக்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து துணை முதல்வர்கிட்ட வந்து எங்களுடைய பெட்டிஷனை கொடுத்திருக்கோம், அமைச்சர்கள் கிட்ட கொடுத்திருக்கோம், யாருமே எங்களுக்கு பதில் சொல்லல. நீங்க போராடிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாங்க எதிர்த்து பேசுறோம். மக்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல நாங்க எதிர்த்து எங்களுடைய கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க இதை தான் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒவ்வொரு கட்சியும் கேள்வி கேட்கறதுக்கு நாங்க இங்க வரல. மக்களுக்காக கேள்வி எழுப்ப தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதிமுக பத்தி ஒரு வரி கூட கோடிட்டு கூட பேசல. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணிக்கு இவ்வளவு தூரம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், திரும்ப நான் இப்ப அதை தான் இவ்வளவு நேரமா தெளிவா சொல்லிக்கிட்டு வந்தேன். நீங்க எப்படி சுத்தி கேள்வி கேட்டாலுமே இன்றைக்கு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை யார்கிட்ட நம்பி கொடுத்துருக்குறாங்களோ, அப்படி வாங்கி அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை யார் ஏமாத்துறாங்களோ நாங்க அவங்களை நோக்கி தான் முதல்ல எங்களுடைய கேள்விகள் இருக்குன்றதை நாங்க தெளிவா சொல்றோம். புரியுதுங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு கட்சியா அடுத்தது வரிசை போடுவீங்க. நீங்க அதிமுக பேசினா நாளைக்கு அடுத்த கட்சிக்கு வருவீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு வருவீங்க. இது தொடர்ந்து நடைமுறை. நாங்க அதுக்கு அரசியல் வரலன்னு தான் நாங்க தெளிவா சொல்றோம். இன்னைக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் நெருங்கும் பொழுது அதிமுக கூட்டணி வச்சா என்ன பண்றது? நீங்க ஏன் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமெச்சூர்டு கேள்வியாவே கேட்குறீங்க அப்படின்றதுதான் பிரச்சனை இருக்கு. என்னன்னா நாங்க ஒரு விஷயத்த முன்னெடுத்து போறோம். நாங்க வந்து எதை நோக்கி போறோம், எங்க பயணம் என்ன, செயல் திட்டம் என்ன அப்படின்றத தெளிவா நாங்க விளக்கிட்டோம். புரியுதுங்களா? எங்களை நோக்கி யார் வருகிறார்களோ அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் தான் சொல்றோமே தவிர்த்து நாங்க யார் கூடயும் கூட்டணி போவோம் நாங்க எங்கேயுமே சொல்லல. எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, கூட்டணி அப்படின்னா அது எங்களுடைய தலைமையில தான் அமையும். எங்கள் தலைமையில் அமைந்தாதான் அது கூட்டணி. நாங்கள் 234 தொகுதியிலும் வென்றெடுப்போம், எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் தான் சொல்லியிருக்காரு. தவிர்த்து நாங்க அதிமுக கூட கூட்டணி போவோம், காங்கிரஸ் கூட கூட்டணி போவோம்லாம் நாங்க எங்கேயுமே சொல்லல. இதை எல்லாமே திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு விஷயன்றதை திரும்ப தெளிவுபடுத்துறோம். அப்படின்னா மாநாட்டுல விஜய் பேசின அந்த கூட்டணி கதவு திறக்கப்படுது இல்லையா? அந்த கூட்டணிக்கான அழைப்பு வந்து விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளுக்கு எடுத்துக்கலாமா? எங்களுடைய செயல்பாட்டை நம்பி
எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு வருபவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருக்கோம்னு சொல்றோம். இந்த கூட்டணி குறித்த முடிவுகள் அத்தனையுமே தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தேர்தல் அப்ப எடுக்க போறாரு, அறிவிக்க போறாரு. இது எல்லாமே நடக்கதான் போகுது. நீங்க அதற்குள்ள ஒவ்வொரு கட்சியா சொல்லி இப்பவே நீங்க என்ன எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி தானே இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. அப்படின்னா 2016ல மூன்றாவது அணி, அதாவது மக்கள் நல கூட்டணி ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி விஜய் தலைமையில இப்ப மூன்றாவது அணிக்கான அச்சாரமா இதெல்லாம்? நீங்க மூன்றாவது அணி, இரண்டாவது அணி அதெல்லாம் கிடையாது. நாங்க முதன்மை சக்தியா வரோம்னு சொல்றோம். நாங்க தான் முதன்மை அணி, நாங்கள் தான் முதன்மை சக்தின்னு நாங்க சொல்றோம். 2026ல ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றோம். நீங்க எதுக்கு எங்களை கொண்டு போய் மக்கள் நல கூட்டணியோட கம்பேர் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க அதை ஏற்கவே இல்லை. நாங்க அப்படி ஒரு விஷயத்தையும் நாங்க முதல்ல நாங்க யோசிக்கவே கிடையாது. நாங்க யோசிக்கிறது எல்லாமே முதன்மை சக்தியா வரோம். 2026ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றோம், மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யறோம், எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாருன்னு நாங்க சொல்றோம். நீங்க திரும்ப திரும்ப எங்களை ஏன் செகண்ட் லைனுக்கு தேர்ட் லைனுக்கு கொண்டு போக ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நாங்க 2026ல ஆட்சியை பிடிக்கிறோம். ஆனா திமுக ஒரு வலுவான கூட்டணி கட்டமைப்போட இருக்கும் பொழுது எந்த ஒரு இதுவரைக்கும் ஒரு கட்சி கூட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களால திமுகவுடைய கூட்டணியை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கு. அதற்கு தேர்தலை ஒட்டி தான் கட்சிகளோட முடிவுகள் எல்லாமே இருக்கும். திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகள் எதுவுமே இன்றைக்கு விலகல அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. அப்புறம் எதற்கு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினாரு? எதற்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எல்லாருக்குமே இன்றைக்கு அவர்களுடைய கட்சியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது, அதற்கான நோக்கம் இருக்கிறது. அப்படி இருந்தால் அவர்கள் போன்றவர்கள் யார் எங்களை நோக்கி வந்தாலும், எங்கள் செயல் திட்டத்தை ஆதரித்து வந்தாலும், எங்கள் நோக்கத்தை ஆதரித்து வந்தாலும் நாங்கள் ஏற்போம்னு சொல்றோம். திமுகவோட கூட்டணி பலம் நான் ஒத்துக்கிறேன். கூட்டணி மட்டும்தான் திமுகவுக்கு பலம், அதையும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டணி இல்லனா திமுகவால தமிழகத்துல ஆட்சியே பிடிக்க முடியாது. அதிமுகவுக்கு இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம பேசுவோங்க. நம்ம முதல்ல என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு திமுகவை கூட்டணி இல்லாம எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க. திமுக கடந்த தேர்தல் பிஜேபிக்கு இன்னைக்கு இதுதான் நிலைமை, அது தெரியுங்களா? நாங்க பிஜேபியை இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நாங்க ஒரு பெருசாவே நாங்க அவங்கள பார்க்கல. நாங்க அதனாலதான் கொள்கை எதிரியா தான் அவங்களை தீர்மானிச்சிருக்கோமே தவிர்த்து அரசியல் எதிரியா நாங்க அவங்களை தீர்மானிக்கல. பிஜேபி தான் இருக்குன்னு எல்லாம் பின்னாடி பிஜேபி நாங்க தெளிவா சொல்லிட்டு வரோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி நிக்குது முன்னாடி நிக்குதுன்னு பேசிட்டு தெளிவா சொன்னாலுமே அந்த விமர்சனம் உங்க மீது யாரு வைக்கிறாங்க? திமுக தானே வைக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? இவர் பாஜகவோட பி டீமா வராரு, பாஜகவோட சி டீமா வராரு. இது திமுகவோட பேட்டர்ன், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன். சமூக வலைதளத்துல பார்க்க முடியும் யார் இயக்கிட்டு இருக்காங்க? சமூக வலைதளம் முழுக்கவே இந்த ஊடகங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்த ஊடகங்களா இருக்கட்டும், சில ஊடகங்களா இருக்கட்டும், நான் சொன்னது போல சில ஊடகங்களா இருக்கட்டும், சில வாடகை யூடியூபர்களாக இருக்கட்டும், சில அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். வாடகை யூடியூபர் நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன்ல, இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுனே சில பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர்களை போன்ற ஆட்கள் எல்லாமே திமுக போன்ற கட்சிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த இணையதளத்தில் தாக்குதல் நடத்துறது, ட்ரோல் செய்யறது, மீடியாக்கள்ல ட்ரோல் செய்யறது, இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க தலைவருமே சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற வேலைகள்லாம் எங்க கிட்ட பலிக்காது. நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். திரும்பி போற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. 2026ல ஆட்சியை பிடிக்கிறோம் நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் நாங்க கண்டுகொள்றவே தயாரா இல்லைங்க. ஏன்னா நாங்க நோக்கம் பெருசுங்க. நாங்க 2026 ஆட்சி அமைச்சு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மக்களை எப்படி சூறையாடுறதுன்னு நாங்க திட்டம் போடல, மக்களை எப்படி ஏமாத்துறதுன்னு திட்டம் போடல. புதுசா வர கட்சிகளை எந்த கட்சியோட பி டீமாக்கலாம் சி டீமாக்கலாம் நாங்க யோசிக்கல. மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் நல ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டம். மருத்துவர்கள் போராடுறாங்க மருத்துவமனையில, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடியும் ஆட்சியா, மக்கள் மடியும் ஆட்சியா நடந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. அப்படி எதிர்ப்பு வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் தக்க வைப்பதற்கான ஏதாவது ஒரு அரசியல் வியூகம் வகுத்து இருக்கீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்ற ஒரே வியூகத்தை நான் சொல்றேங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மக்களுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்களை வீட்டு வாசல்ல தான் நிக்க வச்சிருக்காங்க, தவிர்த்து வீட்டுக்குள்ள யாரையுமே விட்டது கிடையாது. ஆனா எங்களுடைய அண்ணன் தலைவர் அவர்கள் இன்றைக்கே ஒவ்வொரு வீட்டிலையும் அண்ணனா இருக்கிறாரு, தம்பியா இருக்கிறாரு, மகனா இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பிள்ளையாக எங்க தளபதியை பாக்குறாங்க, எங்க தலைவரை பாக்குறாங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவராக, கரிஸ்மாட்டிக் லீடராக எங்க அண்ணன் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அதை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சாத்தியம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய அரசியல் விஜய் இருக்கிறது உண்மை, மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைய பட்டியலின சமூக மக்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு.
ஏங்க ஒரு போட்டோ ஷூட் அரசாங்கங்க இது. நீங்க வந்து பண்ணி நாங்க சொல்றோம், எங்களோட ஆ. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தானே நாங்க சொல்றோம். நாங்க பாஜகவே தானே எதிர்க்கிறோம். நாங்க என்ன பாஜக ஆதரவா தெரிவிச்சிருக்கோம்? தெளிவா சொல்லிட்டு வரேன், பாஜகவையும் திமுகவையும் தான் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்காக திமுக ஒரு போட்டோ ஷூட் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு மக்கள் போராடும் பொழுது, இவ்வளவு மக்கள் மடியும் பொழுது இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து முதலமைச்சர் வந்து எங்களை பாக்குறாரு, அதனால நாங்க அவரை எதிர்க்கட்சியா உட்கார வைக்கிறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம் அடுத்த தேர்தல். இன்னைக்கு அரசு ஆசிரியர்களும் ஊழியர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு. இதற்கு மேல என்ன ஒரு சான்று தேவை? நாங்க மட்டுமா குற்றம் சாட்டுறோம்? மக்கள் குற்றம் சாட்டுறாங்க, ஊழியர்கள் குற்றம் சாட்டுறாங்க. எல்லாருமே வந்து இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. சும்மா நீங்க வீட்டுக்குள்ள போய் போட்டோ ஷூட் எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் வந்து மக்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதா அர்த்தம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொருடைய மனதில் நுழையணும். அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால இப்போதைக்கு முடியாத ஒரு விஷயம். அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் அவர்கள் என்று வந்திருக்கிறார். அது நிச்சயம் நடக்கும். இதுதான் எங்களுடைய தேர்தல் வியூகம். எங்களுடைய தேர்தல் பலம் என்பது பர்சன்டேஜ்ல கிடையாது. எங்கள் தேர்தல் பலம் என்பது மக்கள் தான். மக்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் பர்சன்டேஜ் கொடுக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் வாக்குகளை கொடுக்கிறது, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது. 2026 நீங்க பாருங்க, எங்கள் தலைவர் அவர்களை சிம்மாசனத்துல மக்கள் அமர வைப்பாருங்க. இந்த அத்தனை கட்சிகளும் அன்றைக்கு வேடிக்கை பார்ப்பார்கள். அதிமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு நீங்க அறிவிச்சிட்டீங்களா? ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பிரிஞ்சு வராம அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை என்ன? நாங்க தெளிவா தாங்க சொல்றோம். எங்களுக்கு வந்து 234 தொகுதியிலும் மக்கள் எங்களை மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டோம். கூட்டணி விஜயகாந்த் முதல் முறையா கூட்டணி இல்லாம தனிச்சு நிற்கும் போது இதுதான் நிலைமை. சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நிற்கும் போது இதுதான் நிலைமைங்கிறது உங்களுக்கு நீங்க நாங்க மாற்று சக்தியாக இங்க வரலன்றதை தெளிவா சொல்லிட்டோம். மாற்று சக்தியாக வந்த கட்சிகள் வேற, நாங்க முதன்மை சக்தியாக வரோன்றது எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய செயல்பாடுகளும் முதன்மை சக்தியாக ஆவதற்காக மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மாற்று சக்திகளாக கூட்டணி அமைத்து ஆட்சி பெற வேண்டிய சூழ்நிலையில நாங்கள் இல்லை. இருந்தாலும் எங்களை நம்பி வந்தால் நாங்கள் வந்து அவர்களுக்கு தோள் கொடுப்போம்னு சொல்றோம். இதுதான் எங்களுடைய தலைவரோட எண்ணம். 50 ஆண்டு காலம் அரசியல் கட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்கக்கூடிய கட்சிகளை மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சியில ஒரு அதிகாரத்தை கொடுக்க முடியுதா? தன் சொந்த மகனுக்கு துணை முதல்வர் கொடுத்தாரு, திருமாவளவன் அவர்கள் கொடுக்க முடியுமா அவரால்? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து அமைச்சரவையில கொண்டு வர முடியுமா? காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க முடியுமா? இந்த கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில தானே நீங்க கூட்டணி கட்சியின் மூலமா தான் நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க இதை செய்ய மாட்டீங்க? உங்களை இதை நம்பி நாங்கள் கிடையாது. இருந்தாலும் எங்களை நம்பி வந்தால் நாங்கள் அந்த பங்களிப்பு கொடுக்கோம்னு சொல்றதுதான் எங்க தலைவருடைய ஸ்டாண்ட். இதுல என்ன ஒரு குழப்பம் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, விஜய் மாநாட்டுல மைக்கு பிடிச்சி பேசுனதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பலரும் பலதரப்பட்ட விஷயங்களை விஜய் பத்தியும் அதிமுக பத்தியும் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு நீங்க அறிவிக்கவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கா? நெருக்கடியும் கிடையாது, எந்த இறுக்கமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அறிவிச்சீங்க இத்தனை நாட்களாக அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல யூடியூப்லயும் அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால நாங்க அதை கடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளிதழ் கூட இதை வந்து அதிகாரப்பூர்வமா செக் செய்யாம அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியாம அதை பிரசுரம் செய்யும் பொழுது அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க ஆளாக்கப்படுறோம். ஆனா இத்தனை நாட்களும் ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களும் இத பத்தி தானே பேசிக்கிட்டே இருந்தது. தொலைக்காட்சி ஊடகங்கள்ல கூட இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் உட்கார்ந்து பேசினாங்களே தவிர்த்து இது ஆணித்பூர்வமான கருத்து இவங்க 2 பேரும் பேசினாங்க, 60 சீட்டு பேசினாங்க, டிசைட் பண்ணாங்க யாராவது சொன்னாங்களா? அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இவர்கள் உட்கார்ந்துகிட்டு இவர்கள் சொல்ற விஷயத்தை வந்து இன்றைக்கு மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னா கூட செக் செய்யாம போடும்போதுதான் அதை தடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு விதமான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கும். நெருக்கடியே கிடையாதுங்க. நாங்க வந்து மக்களுக்கு எங்க நிலையை தெளிவுபடுத்துறோம். இன்றைக்கு வந்து ஊடகங்களும் சேர்ந்து அவர்கள் சொல்வதை கொஞ்சம் கூட ஆராயாமல் ஊடகங்கள் இந்த வேலையை செய்யும் போது அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். நாங்க இது என்ன நெருக்கடி இருக்கு எங்களுக்கு? சரிங்க சார், இன்னைக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டீங்க. மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க தயார்னு சீமான் சொன்ன சீமான் மாநாட்டுக்கு பிறகு நாங்க வழக்கம் போல தனிச்சு தான் நிக்கிறோம், கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவும் இல்ல நாம் தமிழர் இல்லைங்கிறப்ப குறிப்பிட்ட சில 3 கட்சிகள் தான் இருக்கு. சரி, யாரு தான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிங்கிறத எப்பதான் முறைப்படி நீங்க அறிவிக்க போறீங்க? மாநாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, மாநாட்டுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க, அடுத்து தேர்தல் நேரத்துல ஒண்ணு பேசலாம். நீங்க சொன்ன இருக்கட்டும், சரி, தேர்தல் நேரத்துல ஒண்ணு பேசலாம். அவர்களுடைய மாற்றத்துக்காகலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா பாத்துக்கோங்க, எந்த இடத்துலயுமே தலைவர் வந்து நான் இன்னாரோட கூட்டணி வைக்க போறேன் இல்ல இவர்களை நான் கூட்டணி சேர்க்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரா? எந்த கட்சி அது பின் பாயிண்ட் பண்ணி எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரா? இல்ல, நாங்க வந்து வெளிப்படைத்தன்மையோட இருக்கோம். அறிவிக்க போறீங்க தமிழ்நாடே இன்னைக்கு தமிழக வெற்றி
வெற்றி கழகம் பத்தி விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்கு சார். அந்த கூட்டணி அறிவிப்பை எப்பதான் சார் சொல்ல போறீங்க? இதெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்க வந்து உங்களுடைய வாசல்ல வைக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கல. எங்களுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு. நாங்க வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதை எப்ப செய்யணும்னு எங்க தலைவர் சொல்லுவாரு, எங்க தலைவர் அறிவிப்பாரு. இதை கொண்டு வந்து இன்றைக்கே உங்களுடைய அறிவாலய வாசல்ல வைக்கிறதுக்கு நாங்க வந்து உங்களுடைய சபார்டினேட் கட்சி கிடையாது, இல்ல நீங்க சொல்லக்கூடிய வாடகை அரசியல் விமர்சகர்கள் கிடையாது. எங்களுடைய கட்சிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, செயல்பாடுகள் இருக்கு, மக்களை எப்ப சந்திக்கணும், என்னென்ன விஷயங்களுக்கு பேசணும், எப்படி சந்திக்கணும்ன்றத முழுக்கண்டும் எங்க தலைவர் அவர்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அடுத்தடுத்து நடக்கும்போது நீங்க பாருங்க. இப்பவே உங்க வாசல் கொண்டு வந்து வைக்க முடியாது. ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் கூட்டணி பத்தி எதுவுமே ஒரு தெளிவான விளக்கம் தர மாட்டீங்க. நாங்க இப்பவும் தெளிவாக சொல்றோம். அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில பேசுறவங்கள நம்பாதீங்க. சில யூடியூப் சேனல்கள்ல பேசக்கூடியதை நம்பாதீங்க. அதே போல மீடியாக்கள் வர செய்திகளை வந்து உண்மைத்தன்மை ஆராய்ந்து பாருங்க. மீடியாக்கள் வந்து பிரசுரம் செய்யக்கூடிய விஷயங்களையுமே உண்மைத்தன்மை ஆராய்ந்து பிரசுரம் செய்யுங்க. இப்பொழுதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி. அதை நாங்க மறுக்கிறோம். நாங்க 234 தொகுதியிலே மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறோம் என்பது மட்டும்தான் உண்மை. அதை நான் தெளிவா சொல்றேன். நிறைவாக சீமான் மீது இருந்த கோபம் விஜய்க்கு இப்ப தணிஞ்சிருச்சா? எங்களுக்கு என்ன கோபம், யாரு கோபம் இருக்குன்னு செத்து போயிருவ, கூமுட்டை, எதிரி, இப்படி எல்லாம் சீமான் எதிர்மறையா பேசி கோபம்னே நீங்க எப்படி சொல்ல முடியும்? தொண்டர்களுக்கு அந்த கோபம் தணிஞ்சு. எங்க தொண்டர்களுக்கு ஏன் கோபம் இருக்கு? எங்களுக்குமே கோபம் கிடையாது. நாங்க இன்னைக்கு சீமான் அவர் அண்ணனா தானே பாக்குறோம். அவர் இந்த மண்ணுல போராடிக்கிட்டு இருக்காரு. நாங்க இன்னைக்குமே அவர் அண்ணனா தான் பாக்குறோம். அவருக்கு என்ன கோபம் இருக்குன்றத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் என்ன கோபம் இருக்கு, எதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சீமான் இப்படி பேசுனதுனால தமிழக வெற்றி கழகத்தோட உங்களை மாதிரி செய்தி தொடர்பாளர்களுக்கு அந்த வருத்தம், கோபம்? எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க. ஏன்னா எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒண்ணுதாங்க. யாரையும் தரக்குறைவா விமர்சனம் பண்ணக்கூடாது. எல்லார்கிட்டையுமே வந்து நீங்க வந்து அன்பாக நடந்துக்கணும். தரக்குறைவா விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்ம வந்த நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கமே தவிர்த்து இப்படி பேசி அரசியல் செய்யவோ இல்லை வந்து இதை வந்து மடைமாற்றம் செய்யவோ நாங்க இங்க வரல. எக்ஸ்ட்ரா லக்கேஜாவும் நாங்க இங்க வரல. மாற்று சக்தியாகவும் நாங்க இங்க வரல. முதன்மை சக்தியாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்படின்னா அது எப்படி நடந்துக்கணும், ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட எங்க தலைவர் என்ன சொன்னாரோ அதை நோக்கி தான் எங்க பயணம் இருக்குமே தவிர்த்து இதெல்லாம் நாங்கள் கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாதுங்க. தளபதி விஜய் சார்பா, தமிழக வெற்றி கழகம் சார்பா அண்ணன் சீமானுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்? அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். களத்தில் உங்களோட போராட்டம் வெற்றி பெற எங்களுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வாழ்த்து சொல்றதுக்கு மேல வேற என்ன வாசு? எப்படி கேள்வி கேட்டாலும் அதுல எங்களுடைய கொள்கையில நாங்க தெளிவா இருக்கோம். நான் பல இடங்கள்ல பேசும்போது இதுக்கு முன்னே பேசுற மீடியா கூட சொன்னேன். எங்களுடைய கொள்கை மேல மிகப்பெரிய விமர்சனங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய கொள்கைன்னு தலைவர் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் வேறுபடுத்தி பார்க்கல அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்கல அப்படின்னு எந்த இடத்துல தலைவர் அவர்கள் சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லல. இந்த மண்ணுல அதோட பங்களிப்பை அளிச்சதுல இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதனால நான் வேறுபடுத்தி பார்க்கல. இந்த இரண்டையும் இந்த மண்ணோட 2 கண்களா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு தவிர்த்து என்னோட 2 கண்களா பாக்குறேன்னு சொல்லல. முரண்பட்ட கருத்து இருக்குங்கிறது உண்மைதான். அதாவது அதான் சொல்றேன். அதை வந்து தெளிவற்ற முறையில வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, இல்ல தெளிவற்ற முறையில பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது வந்து செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படின்னு நாங்க தெளிவா சொல்லிட்டோம். நாங்க திராவிட கொள்கையும் கிடையாது, தமிழ் தேசிய கொள்கையும் கிடையாது. நாங்க இதை மதிக்கிறோம். இந்த மண்ணிற்கு வந்து அந்த கொள்கைகள் ஆற்றிய பணியை நாங்க மதிக்கிறோமே தவிர்த்து எங்களுடைய கொள்கை அப்படி இருக்கட்டும். ஆனா சீமான் வந்து விஜய் லாரி மூடி செத்துருவ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் பகிர்னு இல்லையா? இதுல என்னங்க இருக்கு? விமர்சனம் அவர் வைக்கிறாரு. இதை ஒரு மேடையில் ஏறி இந்த மாதிரியான பேசுவதை வந்து அவர் தான் சிந்திக்கணும். இன்றைக்கு சீமான் அவர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் அவர் தான் இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தலாமா வேண்டாமா, இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பேசலாமா ஒரு தலைவன்? நான் அதுதான் சொல்ல வரேன். இதை வந்து அவர் தான் சிந்திக்கணும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வைக்கிறோமே, இதை வந்து இந்த இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து எப்படி பார்ப்பார்கள், நம்ம பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, இது போன்ற கருத்துக்களை இன்றைக்கு இருக்க இளைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து லட்சமான தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அவர்களை நம்பி தலைவர் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, அவருடைய 45 நிமிஷம் பேச்சை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டீசென்டான பொலிட்டிக்ஸ், ஒரு டீசென்டான அப்ரோச்னு சொல்லிட்டு தலைவர் அவர்களை நோக்கி படித்த இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் எல்லாருமே நீங்க வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க இது போன்ற ஒரு கருத்துக்களை பேசினா அது அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து அண்ணன் அவர்கள் கண்டிப்பா யோசிச்சாகணும். அண்ணன் மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழக மக்களால ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு மேடையில பேசுறாரு. புதுசா வந்தவன் போறவங்களாம் எங்களை அழிக்க நினைக்கிறான்னு பேசுறாரு. அவன் இவன் என்று ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அரசியல் வந்து ஒரு கேடுகட்டு போன நிலைமையில இருக்கு. ஒரு முதலமைச்சர் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சரும் உங்களை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீங்க ஒருமையில ஒரு கட்சி தலைவரையும் ஒரு புதுசா வந்த கட்சியும் பேசுறீங்கன்னா இதுவா மாண்பு, இதுவா நாகரிகம், இதுவா சுயமரியாதை? 50 வருஷமா அப்புறம் நீங்க என்ன கொள்கையை நீங்க கடைபிடிச்சீங்க, என்ன சுயமரியாதை நீங்க கடைபிடிச்சீங்க? புதுசா வர கட்சிக்கே நீங்க வந்து இவ்வளவு பயந்து இப்படிப்பட்ட உண்மையான வார்த்தைகளை பேசுறீங்களே, நீங்க எப்படி நாளைக்கு மக்களை மதிப்பீங்க? நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இலவச மகளிர் பேருந்து திட்டம் கொடுத்து உங்களுடைய அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓசி
நீங்க ஓசியில போறீங்க அப்படின்னு பேசுவாரா மாட்டாங்களா? இந்த விஷயங்கள் வந்து இவர்களுடைய டிஎன்ஏவிலே இருக்கு. இவங்க டிஎன்ஏல இதை மாற்ற முடியாது. அளவுக்குலாம் வேண்டாம். இல்ல இது இருக்கு, இது நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம வெளிக்கொண்டு வரணும். மக்கள் இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது போன்ற பேசக்கூடியது ஒரு முதல்வர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசலாமா? நம்ம ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, மக்களோட பிரதிநிதி. ஓசிங்கிற வார்த்தையை முதல்வர் சொல்லல, முதல்வர் இல்ல, அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, அவருடைய அமைச்சர் தானே, அப்ப அவருடைய பிரதிநிதி தானே, அவரையும் மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப பேச அலோ பண்ணலாமா? நீங்க ஊழல் செய்து போயிட்டு வந்தவர்கள்லாம் நீங்க தியாகியா மாத்திடுறீங்க. அப்ப உண்மையிலேயே போராடின தியாகிகள் எல்லாம் யாரு? இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காம நீங்க என்ன, மக்கள் எல்லாருமே வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க, நம்ம கடைசி காலத்துல வந்து ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 2026 பாருங்க மக்கள் எப்படியான பதிலடியை கொடுக்குறாங்கன்ட்டு. 2026 தேர்தல் அரசியல் களத்துல அதிமுக கிடையாதுன்னு அதிமுக கழட்டி விட்டுட்டீங்க, திமுகவை எதிர்த்து போராடுறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வெற்றி அப்படிங்கறத. நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.